திருப்பலியில் கூடுங்கள். இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். மகிழ்வுடனே நன்றி பலி செலுத்த வாருங்கள். திருக்குளமே வாருங்கள், திருப்பலியில் கூடுங்கள். இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். மகிழ்வுடனே நன்றி பலி செலுத்த வாருங்கள். மங்களாரத்தி எடுத்தும்மை அழைத்தோம், குருகுலமே வருக. இறை மக்களே வருக. திருப்பலி நிறைவேற்ற வருக வென்றழைத்தோம், குருகுலமே வருக. குருகுலமே வருக. நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாத தேவன் தன்னையே பலியாக தருகிறார். அவரின் தியாகத்தால் வாழ்வு பெறுகிறோம். அவரின் தியாகத்தால் வாழ்வு பெறுகிறோம். அவர் அன்பு பிள்ளைகளாவோ, அவர் அன்பின் சாட்சிகளாவோ. திருக்குலமே வாருங்கள், திருப்பலியில் கூடுங்கள். இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். மகிழ்வுடனே நன்றி பலி செலுத்த வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நாம் மனம் தெரிந்தே புதியவர்களாய் மாறுவது என்பது பழைய தீய பழக்கங்களை விட்டுவிட்டு நல்ல வழியில் வாழ்வது நமக்கு அமைதியையும் மன மகிழ்ச்சியையும் தருகிறது. நாம் இதுவரை செய்த தவறுகளை உணர்ந்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்பது சால சிறப்பாகும். நாம் நல்ல வழியில் வாழும் அழகான ஆன்மீக மற்றும் வாழ்வியல் மாற்றமாகும். நம்முடைய வாழ்க்கை பாவம் நிறைந்தவை. பாவங்களை விட்டு பரலோக வாழ்வை தேட வேண்டும் என்றால் நம்முடைய மனம் மாற வேண்டும். நம் வாழ்வு மாற்றம் பெற வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட காலம் குறுகிய காலம். அதை கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ்ந்து அவரில் ஒருவராக மாற வேண்டும். நாம் வாழும் இந்த வாழ்க்கை ஒரே ஒரு முறை மட்டும் தான். அதை பரிசுத்தமாக வாழ்ந்து இறைவனின் கருணையை பெற்று அவரோடு இணைவதாக. மனமாற்றம் என்பது நம் மனம், சொல், செயல்களில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அதை நம் எண்ணங்களில் அல்ல, மனதில் உருவாக்க ஜெபிப்போம் இத்தியாக பலியில். இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் புனிதர் இஞ்ஞாசியாரின் பரிந்துரையின் வழியாக இறைவனை மைமைப்படுத்தக்கூடிய 6ஆம் நாள் நவநாள் உற்சவத்தை சிறப்பு செய்கின்ற பாணிப்பட்டி ஊர் மேனேஜர், பாணிப்பட்டி இறைமக்கள் அவர்களை ஒவ்வொருவரையும் வருக வருக என்று நாம் கைத்தட்டி வரவேற்போம். இந்த புனிதமான திருப்பலியானது பாணிப்பட்டி ஊர் மேனேஜர் செங்கோல், அவருடைய குடும்பம், அவர் ஊர் மக்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ்வாங்கு வாழவும், அந்த ஊரிலே வாழ்கின்றவர்கள் குழந்தை பாக்கியம், வேலை வாய்ப்பு, திருமண காரியங்கள் கைகூடவும், இன்னும் அந்த ஊரிலே செய்கின்ற தொழில் விவசாயம் செழிக்கவும், வெளிநாட்டில் பணியாற்றுகின்றவர்கள் நல்ல முறையில் பாதுகாப்பாக பணியாற்றவும், இன்னும் நோயுற்றோர் சுகம் பெறவும், ஊருடைய ஒற்றுமை ஏற்படவும், ஊருக்கு வளர்ச்சி ஏற்படவும், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கவும் இந்த வழிபாட்டிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம்.
நம்முடைய அன்பு அழைப்பை ஏற்று இந்த நாளில் சிறப்பாக இந்த திருப்பலியை தலைமையேற்று ஜெபித்து நமக்காக சிறந்த மறைவுரை வழங்கி நம் மனமாற்றத்தின் மக்களாக வாழ நமக்கு அழைப்பு விடுக்க ஜெபிக்க வந்திருக்கின்ற அருங்கொடை இல்ல இயக்குனர் தந்தை அமர்ராஜ் அவர்களை நாம் வருக வருக என்று கைத்தட்டி வரவேற்போம். இந்த புனிதமான திருப்பலியானது மகுதுப்பட்டி அந்தோணிசாமி அற்புதமீரவுடைய வீடு கட்டும் காங்கிரீட் பணி நல்ல முறையில் நடைபெற்றவும் பிள்ளைகள் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கும் நல்ல முறையில் படிக்கவும் இப்பள்ளி ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. சிங்கப்பூர் சந்தானம், பிரிசிலா, ஜெசிகா, ஜோஸ்வா இவர்களுடைய குடும்ப வாழ்வு சிறக்கும், பிள்ளைகள் நல்ல முறையில் இருக்கும், உயர்கல்வி கிடைக்கவும் இப்பள்ளி ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. திருச்சி கருணாகரன் அவருடைய உடல் நலத்திற்காகவும் குடும்ப உறுப்பினருடைய நலனுக்காக திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அவருடைய அன்பு மனைவி தெரசா ரோஸ்மேரியுடைய ஆண்மலை பாற்றிக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. திருச்சி டாக்டர் பெனடிக்ட், சுஜா, ரால்ஃப், ரியானா இவருடைய குடும்ப கருத்துக்களுக்காகவும் உடல் நலத்திற்காகவும் அவர்களுடைய டாக்டர் பென்ஸ் ஹாஸ்பிட்டல் மருத்துவ பயனாளர்களுக்காகவும் மருத்துவத்தில் மருத்துவமனையில் பணிபுரிகின்றவருடைய நலனுக்காகவும் இப்பள்ளியானது ஒப்புக் கொடுக்கப்படுவது. சிறப்பாக அவருடைய பிள்ளைகளுடைய மருத்துவ உயர்கல்வி சிறப்பாக நடைபெற அதில் அவர்கள் உயர்ந்த நிலை அடைய இப்பள்ளி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. பாணிப்பட்டி வேளாங்கண்ணி செல்லம்மாள் ஒப்புகின்ற பள்ளி கார்மேட், பிரிஜித், செல்வன், புரூட்டோ இருவரும் உடல் சுகத்துடன் வேலை வாய்ப்பு கிடைக்கவும் விவசாயம் செழிக்கவும் ஆடு மாடு பெருகவும் இந்த குடும்பத்தில் அணுகும் தீய சக்தியில் இஞ்ஞாசியாரின் தூய சக்தியால் விரட்டவும் குடும்பத்தில் அமைதி சமாதான நிலவும் இப்பள்ளி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. பாணிப்பட்டி வின்சென்ட் மெர்சி ஒப்புடுகின்ற பள்ளி ரூபனுக்கு நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும், யூஜின் வெளிநாட்டில் பாதுகாப்புடன் நல்ல உடல்நலத்துடன் இருக்கவும் குடும்பத்திற்கு சமாதான நிலவும் ஆடு மாடு பழுகி பெருகவும் பயிர்ப்பச்சி செழிக்கவும் செய்யும் தொழில் சிறக்கும் இப்பள்ளி ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. பாணிப்பட்டி செபஸ்தியம்மாள் ஒப்புடுகின்ற பள்ளி இறைவன் புனித இஞ்ஞாசியார் வழியாக செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும். மகள்கள் மருமகன்கள் சாமிதான் ஜோஸ்பின் மீது, அற்புதராஜ், ஜூலின், திவ்யா மற்றும் பேரப்பிள்ளைகள் டைட்டஸ், லியோடன், லென்சிக்கி, லியோடானா, யோனல், இக்னேசிஸ் அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கும் உடல் சுகம் வேண்டி விவசாயம் செழிக்கும் இப்பள்ளி ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. பாணிப்பட்டி மரிய செங்கோல் ஒப்புக்கொடுக்கின்ற பள்ளி இதுவரை ஊர் மக்களுக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும். மகன்கள் நலமுடன் வாழவும் பேரப்பிள்ளைகள் இறைஞானத்துடன் வாழ ஆடு மாடு பழுகி பெறவும் விவசாயம் செழிக்கவும் இப்பள்ளி ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. ஆரோக்கியமேறி ஒப்புடுகின்ற பள்ளி ஜெரால்டு, எப்சிபா, வின்சா, பத்திநாதர், ஜெனி, தினன்சி, அனன்சி, சாமிவேலு ஆரோக்கியமேறி இவர்கள் நல்ல சுகம் வேண்டியும் மேலும் ஒற்றுமை சமாதானம் மகிழ்ச்சி வேண்டி இப்பள்ளி ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. பாணிப்பட்டி சௌரிமுத்து ராசம்மாள் ஒப்புடுகின்ற பள்ளி தண்ணீர் போரில் வந்திருக்க நன்றியாகும். மகன் மருமகள் பேரப்பிள்ளைகள் நலமுடன் இருக்கவும் குடும்பத்தில் அனைவரும் நலமுடன் வேண்டியும் ஒற்றுமை சமாதான நிலவும் கடன் பிரச்சனை தீரவும் சௌரிமுத்துக்கு கண் அறுவை சிகிச்சை நல்லபடியாக நடந்ததுக்கு நன்றியாகும். நல்ல மழை வேண்டியும் ஆடு மாடு பயிர் பச்சை செழித்து வளரவும் கால்நடைகள் பெருகவும் செய்யும் தொழில் சிறக்கும் இப்பள்ளி ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. பாணிப்பட்டி மைக்கேல் குழந்தை தரசு ஒப்புக்கின்ற பள்ளி குடும்பத்துள்ள அனைவருக்கும் நல்ல உடல் சுகம் வேண்டியும் பிள்ளைகள் நன்கு படிக்கவும் அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கும் நினைத்த காரியம் நிறைவேற வேண்டியும் ஆடு மாடு பயிர் பச்சை செழிக்கவும் இறைவன் குடும்பத்துக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக இப்பள்ளி ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. பாணிப்பட்டி அலெக்ஸ், ஜோஸ்பின் மேரி ஒப்புடுகின்ற பள்ளி இறைவன் செய்த அனைத்து நல்ல காரியங்களுக்கு நன்றியாகும். செய்யும் தொழில் சிறக்கும், பிள்ளைகள் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்க ஆடு மாடு பழுகி பெருகும் விவசாயம் செழிக்கவும் இப்பள்ளி ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. மணியம் செபஸ்தியான் ஆரோக்கியமால் ஒப்புடுகின்ற பள்ளி கடவுள் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும். குடும்பத்திற்கு அமைதி கிடைக்கும், நினைத்த காரியங்கள் நிறைவேற வேண்டியும் மகன்கள் மருமகள்கள் பேரப்பிள்ளைகள் அனைவரும் நலமுடன் இருக்கவும் ஆடு மாடு விவசாயம் செழிக்கவும் இப்பள்ளி ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. அந்தோணி சபரிமுத்து மெக்கில் சபரியம்மாள் ஒப்புக்கொடுக்கின்ற பள்ளி இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும். பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் அனைவரும் நன்றாக இருக்கவும் குடும்பத்தில் ஒற்றுமை வேண்டியும் மேலும் குடும்பத்தில் இருந்து போன அந்தோணி சபரிமுத்துக்கு நித்திய பேரின்பம் கிடைக்கவும் இப்பள்ளி ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. திருச்சி கம்பரசம்பேட்டை ரெக்ஸ் விமலேஷ் ஜெயந்தி ரோஸ் ஒப்புடுகின்ற பள்ளி நன்றி பள்ளி மகள் நெஸ்ஸியா மெர்லின் 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெறவும் மேலும் மகன் ஆல்வின் நல்ல சுகத்துடன் இறைஞானத்துடன் கல்வியறிவுடன் மேம்படவும் அனைவரும் நலமுடன் வாழ இப்பள்ளி ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. ஆரோக்கியமால் அவருடைய ஆண்மனை பாற்றிக்காக இப்பள்ளி ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. பாணிப்பட்டி மரிய செங்கோல் ஒப்புடுகின்ற பள்ளி
பவுல்ராஜ், ஜோஸ்பின் மேரி, பாஸ்டின் விக்டர் உடல்நலத்திற்காகவும், பேத்தி லெவனிகா யாழிசை ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்கும், யாழிசை டிராவல்ஸ் மற்றும் ஃப்ளெக்ஸ் பிரேம் கம்பிகள் நன்றாக செயல்படவும், ஆடு மாடு பழுகி பெறவும், விவசாயம் செழிக்கவும், இறைவன் இதுவரை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக இப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இவர்களோடு சேர்ந்து நாமும் புதிய ஆலய கட்டுமான பணிக்காக இதுவரை நன்கொடை கொடுத்த பங்கு மக்கள், உபகாரிகள், விசுவாச பருமுதல் பேராயம் இன்னும் லிட்டில் வே அசோசியேஷன் லண்டன் அதனுடைய உபகாரிகளுடைய நலனுக்காக ஒப்பு கொடுப்போம். தொடர்ந்து கொல்லோண்டிலிருந்தும் பீட்டர் கிளாபர் இன்னும் ரோட்டன்பர்க்கிலிருந்து நமக்கு நிதி உதவி கிடைக்க இந்த வழிபாட்டிலே ஜெபிப்போம். நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். ஒப்பற்ற பலியை ஆண்டவர் பாதத்திலே கொண்டாட நிறைவான தகுதியை பெரும்பொருட்டு நாம் செய்த குற்றங்களை எல்லாம் எண்ணி பார்த்து மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானகதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருசம்மரியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, நீருலகின் பாவம் போக்குபவரே, நீரியம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளி. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரியம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே.
மன்றாடுவோமாக. இறைவா, உமது பெயரின் அதிமிக மாட்சியை பரப்ப உமது திரு அவையில் புனித இஞ்ஞாசியாரை தேர்ந்தெடுத்தீரே. அதனால் அவருடைய உதவியாலும் எடுத்துக்காட்டாலும் மண்ணுலகில் தீமைகளை எதிர்த்து போராடவும் விண்ணுலகில் அவரோடு வெற்றி வாகை சூடவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை முத்துக்கள் 17 முதல் 21 முடிய. அன்பர்களே, நீங்களும் உங்கள் தலைவர்களும் அறியாமையினாலேயே இப்படி செய்துவிட்டீர்கள் என எனக்கு தெரியும். ஆனால் கடவுள் நம் மெசியா துன்புற வேண்டும் என்ற இறைவாக்கினர் அனைவர் வாயிலாகவும் முன்னறிவித்ததை இவ்வாறு நிறைவேற்றினார். எனவே உங்கள் பாவங்கள் போகப்படும் பொருட்டு மனம் மாறி அவரிடம் திரும்புங்கள். அப்பொழுது ஆண்டவர் புத்துயிர் அளிக்கும் காலத்தை அருளி உங்களுக்கு ஏற்படுத்திய மெசியாவாகிய இயேசுவை அனுப்புவார். விண்ணேற்றமடைந்த இயேசு யாவும் சீர்படுத்தப்படும் காலம் வரை விண்ணுலகில் இருக்க வேண்டும். பழங்கால தூய இறைவாக்கினர் வாயிலாக கடவுள் இந்த காலத்தை குறித்து கூறியிருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உமக்கு நன்றி. இயேசுவே, உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. நாளுமே அந்த பாதையில் கால்கள் நடந்திடுமே. தேவனே, உந்தன் பார்வையால் என்னுள்ளம் மலர்ந்திடுமே. இயேசுவே, என் தெய்வமே, உன் வார்த்தை ஒளிர்ந்திடுதே. இயேசுவே, உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. வார்த்தை ஒளிர்ந்திடுதே. இயேசுவே, உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே.
வார்த்தை ஒழிந்திடுதே. இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. நாளுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே. தேவனே உந்தன் பார்வையால் என் உள்ளம் மலர்ந்திடுமே. இயேசுவே என் தெய்வமே உன் வார்த்தை ஒழிந்திடுதே. இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. வாழ்வு வளம் பெறுமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என்னென்ன அற்புத ராகங்களே இறையுன்னை வாழ்த்திடவே. என் மன்னவா உன்னை பாடவே. என் மன்னவா உன்னை பாடவே. உள்ளமே ஏங்குதே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இன்றும் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 13 திருவாக்கியங்கள் 31 35 வரை. இயேசு மக்களுக்கு எடுத்துரைத்த ஒரு உவமை. ஒரு கடுகு விதை எடுத்து வயலில் விதைத்தார். ஒருவர், அவ்விதை எல்லா விதைகளை விட சிறியது, ஆனால் அது வளரும்போது மற்றெல்லா செடிகளை விட பெரிதாகும். வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து தங்கும். அளவுக்கு பெரிய மரமாகும். விண்ணரசு இந்த கடுகு விதைக்கு ஒப்பாகும். அவர் அவர்களுக்கு கூறிய வேறொரு உவமை. ஒரு பெண் ஒரு புளிப்பு மாவை எடுத்து 3 மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார். மாவு முழுவதும் புளிப்பேறியது. விண்ணரசு இப்புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும். இவற்றையெல்லாம் இயேசு மக்கள் கூட்டத்திற்கு ஓமைகள் வாயிலாக உரைத்தார். ஓமைகள் இன்றி அவர் அவர்களோடு எதையும் பேசவில்லை. நான் ஓமைகள் வாயிலாக பேசுவேன், உலகத் தோற்றம் முதல் மறைந்திருப்பதை விளக்குவேன் என்று இறைவாக்கினர் உரைத்தது இவ்வாறு நிறைவேறியது. கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழுபுலமே அவரது திருப்பெயரை ஏற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், நோய்களை எல்லாம் சுகமாக்குகின்றார். உன் உயிரை படுகொலை நின்று மீட்கின்றார், பேரன்பையும் இரக்கத்தையும் அணிமுடியாக சூட்டுகின்றார். உன் வாழ்நாளை தம் நலன்களால் நிறைவுற செய்கின்றார் என்று நாம் திருப்பாடல் 103 வாசிக்கின்றோம். ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இறைவன் நம்முடைய பாதுகாவலர் இஞ்ஞாசியார் வழியாக கடந்த வருடம் முழுவதுமாக பல்வேறு விதமான ஆபத்திலிருந்து, நெருக்கடியிலிருந்து, விபத்திலிருந்து, பல்வேறு விதமான சிக்கல்களிலிருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இறைவன் நிறைவாக பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வந்திருக்கிறார். அதனால் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தோம். உற்சாகமாக, சத்தம் பத்தாது, உற்சாகமாக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். கரங்களை மேலே உயர்த்தி பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷம் இந்த இரவு வேளையில் உங்களை சந்திப்பதில்,
இந்த திருப்பலியை நிறைவேற்றுவது, ஆண்டோருடைய வார்த்தை வந்து பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி. அப்படியே பக்கத்தில் உள்ள கையை பிடிங்க, நான் சொல்ல சொல்ல சொல்லுங்க, நான் சொல்ல சொல்ல சொல்லுங்க. உங்கள் மனம் விரும்புவதை ஆண்டவர் உங்களுக்கு தந்தருள்வாராக. உங்கள் திட்டங்களை எல்லாம் அவர் நிறைவேற்றுவாராக. பிரைஸ் தி லார்ட். இப்போ நான் மீண்டுமாக வந்து சொல்ல சொல்லுவேன், கையப்படி சொல்ல சொல்லுவேன். ஏன்னா இந்த திருவிழாவில் கடவுள் நமக்கு வந்து நிறைய நன்மைகளை செஞ்சுருக்கிறாரு, ஆசீர்வாதங்களை செஞ்சுருக்கிறாரு. நன்றி செலுத்துவதற்காக நம்ம கூடி வந்திருக்கிறோம். அதே வேளையில் நிறைய விண்ணப்பங்கள் இருக்கிறது. ஒருவேளை வீடு கட்டணும், ஃபாதர் வந்து தொடக்க உரையில் சொன்னாங்க இல்லையா, திருப்பள்ளி கருத்துக்களை சொன்னாங்க. நம்முடைய ஆலயம் வந்து கட்டி முடிக்கப்படணும், அது தேவையான பொருளாதார உதவி வேணும். நம்முடைய பங்கு தந்தையினுடைய உள்ளத்து விருப்பங்கள், திட்டங்கள், நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் வகுத்திருக்கக்கூடிய திட்டங்கள், நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், நல்ல இடத்துல வேலை வாங்கணும், படிக்க வைக்கணும், அப்புறம் நல்ல வீடு கட்டணும், நிலம் வாங்கணும், அப்படிலாம் ஆசை இருக்குதா இல்லையா? என்னப்பா அமைதியாக இருக்கிறிய? வீடு கட்டணும்னு ஆசை இருக்குதா இல்லையா? என்னப்பா சத்தமே இல்லை? அப்போ நிறைய உள்ளத்து விருப்பங்கள், ஆசை இருக்குது, கனவு இருக்கிறது. சரிங்களா? அதனால் இப்போ கைப்பிடிங்க. ஒரு நிமிஷம் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் கண்ணை மூடுங்க. கண்ணை மூடி நீங்கள் அதாவது ஒருவர் மற்றவருக்காக ஜெபம் பண்ணுறப்ப நம்ம யோபு புத்தகம் அதிகாரம் 42 இறைவார்த்தை 10 வாசிக்கிறோம். யோபு தம் நண்பர்களுக்காக மன்றாடின பிறகு இரட்டிப்பான் நன்மைகளை பெற்றுக்கொண்டார். இன்னைக்கு நீங்கள் அடுத்தவருக்காக ஜெபம் பண்ணுறப்ப கடவுள் உங்களுக்கு இரட்டிப்பான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை கொடுக்குறார். அதனால் நீங்கள் யாருடைய கையை பிடிச்சிருக்கிறீங்களோ அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த சகோதரன் சகோதரியுடைய அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அவருடைய குடும்பத்தில் அவங்க மேற்கொள்ளக்கூடிய திட்டங்கள், கனவுகள், உள்ளத்து விருப்பங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் நிறைவேற்றி கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணக்கூடாது. யாருடைய கையை பிடிச்சிருக்கிறீங்களோ அவங்களுக்காக ஜெபம் பண்ணி இப்போ அவங்க முகத்தை பார்த்து, சரிங்களா, அவங்க முகத்தை பார்த்து கையை இறுக்க பிடிச்சு, சும்மா அந்த ஒப்புக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது. நம்ம ஊரில் இலவு கேட்க வருவாங்க பார்த்தீங்களா, கையை இப்படி வச்சுருப்பாங்க, அப்படி அப்படிலாம் போகக்கூடாது. நல்லா பிடிச்சி நான் உங்களோட இருக்கிறேன், சரிங்களா, நல்லா இருக்க பிடிச்சிக்கங்க. இருக்க நான் சொல்ல சொல்லுங்க. உங்கள் மனம் விரும்புவதை ஆண்டவர் உங்களுக்கு தந்தருள்வாராக. உங்கள் திட்டங்களை எல்லாம் அவர் நிறைவேற்றுவாராக. அப்படியே கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் உற்சாகமாக. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் என்ன தலைப்பில் ஃபாதர் 15 நிமிஷம் தான் டைம் கொடுத்துருக்கிறார். நான் அதுக்குள்ளே டக்குன்னு முடிக்கணும். சரிங்களா? அப்போது இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பில் இறை வார்த்தையை நம்ம சிந்திக்க இருக்கிறோம்? மனம் மாறி புதிய மனிதர்களாக புதியவர்களாக உருமாறுவோம். இப்போ புது மனிதன் மனம் மாறுதல். சரிங்களா? நான் ஒரு சில நிகழ்வுகள் நம்முடைய சமூகத்தில் வரலாற்றில் வாழ்ந்த நபர்களை உங்களுக்கு மேற்கோள் காட்டுறேன். 1980களில் 90களில் வாழ்ந்த 2 நபர்கள், 2 பெண்மணிகள். ஒருவர் மார்லின் மன்றோ, திரைப்பட நடிகை, ஹாலிவுட்டில் வந்து மிக பிரபலமாக வந்து நடித்த ஒரு திரைப்பட நடிகை. அவர் வாழ்ந்த அந்த காலத்தில், சமகாலத்தில் வாழ்ந்தவர் தான் அன்னை தெரசா. 2 பேருக்குமே ஒரே விதமான ஆற்றல் வந்து கொடுக்கப்படுகிறது. ஒரே விதமான ஆற்றல், அந்த எனர்ஜி, அந்த சக்தி வந்து இருக்குது. இப்போ ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய கடவுள் தனக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஆற்றலை மனிதர்களுடைய மேம்பாட்டுக்காக பயன்படுத்துகிறாங்க. இன்னொரு பெண்மணி என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய புகழுக்காக பயன்படுத்துகிறாங்க. தன்னுடைய உடலை ஆபாசமாக காட்டி, திரைப்படத்தில் ஆபாசமாக காட்டி மிகப்பெரிய அளவில் வந்து பணத்தை சம்பாதிச்சு, அதாவது மிக பிரபலமாக வந்து பேசப்படக்கூடிய ஒரு நபராக வந்து இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு அம்மா வீடு வீடா, தெருவா, கடையா ஏறி இறங்கி எப்பா அந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க, ஆதரவற்றவங்க இருக்கிறாங்க, தொழுநோயால் பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க, கைவிடப்பட்டவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி 2 கரங்களை ஏந்தி ஒரு பெண்மணி போறாங்க. இன்னொரு பக்கம் தன்னுடைய உடலை ஆபாசமாக காட்டி பிரபலமடைந்த ஒரு நபர் வந்து இருக்கிறாங்க. அவதான் மார்லின் மன்றோ, திரைப்பட நடிகை. இப்போ 2 பேருமே வந்து இறக்குறாங்க. ஆனால் அந்த திரைப்பட நடிகை மார்லின் மன்றோ என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவர்கள் தன்னுடைய வாழ்வை, பணம் இருக்கிறது, பொருளாதாரம் இருக்கிறது, வசதி வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் அவங்க எப்படி அவங்களுடைய இறுதிகால வாழ்க்கை இருந்ததுன்னா, அவங்க அதாவது தற்கொலை செய்து கொண்டு தன்னுடைய வாழ்வை முடித்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல். இப்போ இந்த அம்மா யார், புனித அன்னை தெரசா,
அவங்க என்ன பண்றாங்க, அப்படி ஊர் ஊரா பிச்சை கேட்டு யாசகம் எடுத்து அவங்க மனிதனுடைய வாழ்வுக்காக, முன்னேற்றத்திற்காக, அவருடைய உடல் சுகத்திற்காக, ஆதரவற்ற பிள்ளைகளுக்காக என்ன செய்றாங்க, அடைக்கலம் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாங்க. அவங்க இன்றைக்கு அவரும் இயல்பான ஒரு மரணத்தை வயது மூப்பின் காரணமாக இறந்து போறாங்க. இறந்து போய் இன்றைக்கு திருச்சபையில ஒரு புனிதராக உயர்த்தப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ ரெண்டு பேருமே ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க. ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்தாலும் மனநிலை என்பது வேறு வேறாக இருக்கிறது. அப்ப ரெண்டு பேருமே சமூகத்துல போற்றப்படக்கூடிய புகழ் வாய்ந்த நபர்களாக இருக்கிறாங்க. ஆனா ஒருவருடைய முடிவு ரொம்ப மோசமானதாக இருக்கிறது, இன்னொருடைய முடிவு பிரகாசமானதாக, ஒளிமயமானதாக, கடவுளால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக நமக்கு இருக்கிறது. அப்போ இந்த இரண்டு நபர்களை போலத்தான் என்ன செய்யற அப்படின்னா, கடவுள் நமக்கு ஆற்றலை கொடுக்கிறாரு, வாய்ப்புகளை கொடுக்கிறார். நல்லது செய்ய, 4 பேருக்கு நல்லது செஞ்சு நல்ல மனிதர்களாக வாழ கடவுள் ஏதோ எங்களுக்கு மட்டுமல்ல, இங்க வந்திருக்கக்கூடிய இந்த திருப்பலியில பங்கெடுக்கக்கூடிய எல்லாத்துக்குமே சமமான வாய்ப்புகளை கொடுக்கிறார். நல்லது செய்ய வாய்ப்பை கொடுத்திருக்கிறாரா இல்லையா? பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் என்னோட இருக்கிறீங்களா? அப்ப கடவுள் வாய்ப்புகள் கொடுத்திருக்கிறார். சரிங்களா? இப்ப நாம என்ன பண்றோம், ஐய அவன் எப்படி நல்லா இருக்க முடியும், அவ எப்படி நல்லா இருக்க முடியும் அப்படின்னு உள்ளுக்குள்ள கொஞ்சம் அப்படியே வேகுது, எரியுது, வயிறு எரியுது, பத்தி உன்னை பார்த்தா பத்திக்கிட்டு வருதுடி. சொல்றமா இல்லையா? என்னப்பா சொல்றமா இல்லையா? அப்போ உள்ளுக்குள்ள அவ்வளவு பொறாமை இருக்கிறது, காய்மகாரம் இருக்கிறது, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலை. அடுத்தவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து அடுத்தவங்களுக்கு நன்மை கிடைக்கிறப்ப நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியல. அப்போ நன்மை செய்ய வாய்ப்பு இருந்தும் பல நேரங்கள்ல நீங்களும் நானும் நல்லது செய்யாமல் அந்த வாய்ப்பை தவறி விடுகிறோம். கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழாமல் இருக்கிறோம். அப்ப அந்த கடவுள் கொடுத்த ஆற்றல், அந்த எனர்ஜி இருக்கு இல்லையா, அந்த எனர்ஜியை வீணடிச்சிடறோம். அப்புறம் கண்ணு கட்டினக்கிறப்ப ஐயோ நான் கடவுளை தேடலை, சின்ன வயசுல கடவுளை தேடலையே, நான் அப்படி பண்ணிட்டேனே, இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு புலம்பக்கூடிய ஒரு நிலை. அப்படியே உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த காயங்கள், சின்ன வயசுல செய்த குற்றங்கள், அந்த பாவங்கள், அது எல்லாம் என்னதான் பாவ சங்கீர்த்தனை கேட்டாலும் அப்படியே உள்ளுக்கு மனசுக்குள்ள அப்படியே ரீங்காரம் இட்டு கொண்டே இருக்கிறது. மனசுல இருக்குதா இல்லையா? நம்மளால நிம்மதியா தூங்க முடியுதா? என்னப்பா ஏன் தூங்க முடியல? என்ன காரணம்? பழைய நினைவுகள். நீங்க பாவ சங்கீதத்தினா கடவுள் நம்முடைய குற்றங்களை மன்னிக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, அவர் நம்முடைய குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார். நம்முடைய பாவங்கள் எல்லாம் முதுகுக்கு பின்னாடி போட்டார். ஒருபோதும் நம்முடைய பாவங்கள் நினைவு கூறுவதே இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கு நம்முடைய இறை வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். என்னதான் நம்ம பாவ சங்கீதத்தில் பண்ணாலும் ஒரு விதமான குற்ற உணர்வு, பயம் நமக்குள்ள அப்படியே வரித்து கொண்டே இருக்கிறது. அந்த சம்பந்தப்பட்ட நிகழ்வு அல்லது சம்பந்தப்பட்ட நபர் நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே கடந்து போறப்ப நமக்குள்ள அப்படியே நிம்மதி இல்லாம குற்ற உணர்வோடு வாழக்கூடிய ஒரு சூழல். அந்த காயங்கள், நாம பிறருக்கு செய்த துரோகம் அல்லது பிறர் நமக்கு செய்த துரோகம், நமக்கு ஏற்படுத்திய அவமானங்கள், பேசிய வார்த்தைகள், செய்த செயல்கள், அதெல்லாம் என்னதான் மனசார மன்னிச்சிட்டேன்னு சொன்னாலும், ஏய் நீ அன்னைக்கு பேசுன ஞாபகம் இருக்குதா? எல்லாம் நீங்க இப்போ என்ன செஞ்சிருப்பீங்க, கை நினைச்சிருப்பீங்க, சண்டை நடந்திருக்கும், 1 வருஷம் 2 வருஷம் பேசாம இருந்திருப்பீங்க, அப்புறம் நீங்க சமரசமாயிருப்பீங்க, ஊர் முக்கியஸ்தருக்கு முன்னாடி அல்லது சந்தோஷம் நடந்து எல்லாம் சமரசமாயி நீங்க அவங்க வீட்டுக்கு போய் அவங்க உங்க வீட்டுக்கு எல்லாம் கை நினைச்சிருப்பீங்க, எல்லாம் சமாதானமெல்லாம் நடந்திருக்கும். ஆனா ஒரு 5 வருஷம் கழிச்சு மீண்டுமாக ஏதாவது சண்டை நடக்கும். சண்டை வர்றப்ப ஏய் நீ அன்னைக்கு இப்படி பேசினவன் தானடா சொல்லுவோமா மாட்டோமா? இது யதார்த்தம். இது நம்ம மனசுக்குள்ள இருக்கிற யதார்த்தம். அப்போ நம்ம என்ன செய்யறோம், நம்முடைய பாவங்களை மன்னிச்சுட்டோம்னு சொல்றோம். நம்முடைய பாவங்களை அவங்களோட சமாதானம் ஆயிட்டோம், பாவங்களை மன்னிச்சுட்டோம்னு சொல்றோம். ஆனா உள்ளுக்குள்ள நம்ம மனதார மன்னிக்கவில்லை. அப்ப கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய வாய்ப்புகளை, மனம் மாறுவதற்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை பல நேரங்களில் ஏற்றுக்கொள்கிறோம் அல்லது மன்னிக்கிறோம் என்று சொல்லி நம்ம பேரளவுக்கு மன்னிக்கிறோம். ஆனா மனசார மன்னிக்காமல் இருக்கிறதுனால்தான் அங்க குற்ற உணர்வு வருகிறது. அங்க அப்படியே படுத்தா தூக்கம் வரல. அப்படியே கடந்த காலத்தில் நம்ம செய்த செயல்கள் அல்லது நிகழ்காலத்தில் நம்முடைய பிள்ளைகள் வாழ்கிற வாழ்க்கை அல்லது குடும்ப சூழல், குடும்ப பொருளாதாரம் அல்லது குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள், இதெல்லாம் அப்படியே மனசுல அப்படியே ஒரு விதமான பாரத்தை ஏற்படுத்துகிறது. படுத்தா நமக்கு தூக்கம் வர மாட்டேங்குது.
அப்ப இப்படிப்பட்ட நிலையில ஆண்டவர் சொல்றாரு, நீங்க தொடக்க உரையில அழகா முன்னுரையில அந்த வாசகங்க சொன்னாங்க, வாழ்றது ஒரு முறை தான், வாழ்றது ஒரு முறை தான். இந்த வாழ்றது ஒரு முறையில கடவுளுக்கு உகந்த வாழ்க்கைய நல்ல விதத்துல வாழ்ந்து அவருக்கு ஏற்றபடி நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள இந்த நாள்ல இந்த திருவிழா வழியாக நம்முடைய புனித இஞ்ஞாசியார் வழியாக ஆண்டவர் நமக்கு அழைப்பினை கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கரங்களை மேலே உயர்த்தி பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்ப நம்முடைய பாதுகாவலர் பாருங்களேன், அவருக்கு ஒரு ஆசை, மிகப்பெரிய போர் வீரராக மாற வேண்டும் என்று ஒரு ஆசை. நீங்க அதெல்லாம் வரலாறு படிச்சிருப்பீங்க, நம்முடைய பாதுகாவலருடைய புனிதருடைய வரலாறு நீங்க படிச்சிருப்பீங்க. மிகப்பெரிய போர் வீரர், செல்வம், அப்படியே நல்லா பெயரும் புகழோட வாழ வேண்டும் என்கிற ஒரு ஆசை. அப்போ கடவுள் மீது ஒருவேளை நம்பிக்கை இருந்திருக்கலாம், ஆனால் பெரிய அளவுக்கு இல்லை. ஆனால் குண்டடிப்படுகிறார். அந்த மன்ரோசா அந்த குகையில படுத்த படுக்கையா கிடக்கிறாரு. படுத்த படுக்கையா கிடக்கிறப்ப அவருக்கு கிடைத்த புத்தகங்கள், அங்க நாவல் எல்லாம் ஒன்றும் கிடையாது, சரிங்களா, புதினங்கள் ஒன்று, கதை புத்தகம் கிடையாது, புதினம் கிடையாது. அவருக்கு கிடைத்த புத்தகங்கள், வாசித்த புத்தகங்கள், ஒன்று ஆண்டவருடைய வார்த்தை, அதாவது கிரைஸ்ட் ஆஃப் லைஃப், லைஃப் ஆஃப் கிரைஸ்ட், சரிங்களா, இயேசுவினுடைய வாழ்க்கை வரலாறு. இன்னொன்று புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறு. புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறு படிக்கிறப்ப இரண்டு புனிதர்கள் அவர் ஈர்க்கப்படுகிறார். ஒன்று புனித டொமினிக், இரண்டாவதாக புனித பிரான்சிஸ் அசிசி, சரிங்களா. இந்த இரண்டு புனிதர்களுடைய வாழ்வை மேற்கொள்கிறார். இதெல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் தான், ஓ, நம்ம உலக பெருமையை தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறோமே, உலக புகழை தேடி ஓடிட்டு இருக்கிறோமே, என்னுடைய தற்பெருமையை தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறேனே, ஆனா இவ்வளவு புனிதர்கள் திருச்சபையில வாழ்ந்திருக்கிறாங்களே, சமூகத்துல வாழ்ந்திருக்கிறாங்களே, எல்லா குடும்பத்தை விட்டு, உறவுகளை விட்டு, சொத்து பத்துக்கள்லாம் விட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு துறந்து கடவுளுக்காக, இயேசுவுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கிறாங்களே என்று என்ன செய்யறாரு அப்படின்னா, அவருடைய வாழ்க்கையை வாசித்ததுக்கு அப்புறம் கடவுளுக்காக ஏதாவது பண்ண வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன செய்யறார் அப்படின்னா, இந்த இயேசு சபையை தோற்றுவிக்கிறார். இதுதான் மனமாற்றம், இதுதான் மனமாற்றம். அவர் மிகப்பெரிய நம்மளை போல பொய் சொல்லல, நம்மளை போல பித்தலாட்டம் பண்ணல, நம்மளை போல அப்படி இப்படி வாழல. அவருக்கு இருந்த ஒரே ஒரு பிரச்சனை, உலக வாழ்க்கையில வாழணும், மிகப்பெரிய போர் வீரராக அவர் வாழ வேண்டும் என்பதுதான் புனித இஞ்ஞாசியாருடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது. ஆனா ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கிறாரு, புனிதர்களுடைய வார்த்தையை வாசிக்கிறாரு. வாசிக்க 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 ஆண்டவர் அவருக்குள்ளாய் கடந்து செல்கிறார். ஆண்டவர் அவருக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த கடுகு விதை ஒரு சின்ன விதை தான், சரிங்களா. அந்த விதை என்ன செய்யுது அப்படின்னா மிகப்பெரிய மரமாக, எப்படி நம்ம கோயிலுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஆலமரம் இன்னைக்கு கொஞ்சம் வெட்டப்பட்டுருச்சு, இடி விழுந்து அந்த கொரோனா காலகட்டத்தில், அது கஜா புயல் விழுந்து நினைக்கிறேன், சரிங்களா. கஜா புயல்ல கொஞ்சம் அப்படியே வெட்டப்பட்டு இன்னைக்கு கொஞ்சம் அதோட அழகு அப்படியே கொஞ்சம் மங்கி போயிருச்சு, அந்த மரத்தோடைய அழகு மங்கி போயிருச்சு. இதே போல மிகப்பெரிய விருட்சமாக, சரிங்களா, இன்றைக்கு அந்த அவர் ஏற்படுத்திய அந்த சபை எண்ணற்ற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பிள்ளைகள், மக்கள் அவங்க கல்வி அறிவை பெறுகிறார்கள், சமூகத்துல வளர்ச்சியை உச்சக்கட்டத்தை அடைகிறார்கள். அப்போ ஒரு மனிதன் ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கிறான், புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை வாசிக்கிறான். வாசிச்ச உடனே அங்க என்ன நடக்குது அப்படின்னா மாற்றம் ஏற்படுகிறது. மாற்றம் ஏற்பட்ட உடனே அங்கு அவர் சும்மா அவரால் இருக்க முடியல, ஏதாவது ஒண்ணு பண்ணணும்டா. நம்ம ஆளுங்க குடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே அலம்பல் பண்ணுவாங்க இல்லையா, ஏதாவது பண்ணணும்டா, கையெல்லாம் நமன்னு இருக்குதுடா, யாரையார் தூக்கி போட்டு மிதிச்சாதாண்டா, அடிச்சாதாண்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஆளுங்க குடிச்சு விட்டு இந்த அப்படியே வம்புழுக்கிறது, இந்த மாதிரி என்னது தேவையில்லாத சல்லாபங்களை ஏற்படுத்துவாங்க இல்லையா. அப்படியெல்லாம் புனித லோயோலா இஞ்ஞாசியாருக்கு கிடையல, நம்முடைய பாதுகாவலுக்கு கிடையல. அவருக்கு ஒரே ஒரு ஆசை, இவ்வளவு புனிதர்களுக்கு ஆண்டவருக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார்களே, நான் ஏன் உலக பெருமைக்காக ஓடணும், உலகத்திற்கு பின்னாடி ஓடணும், நான் ஆண்டவரை பற்றி கொள்வேன், ஆண்டவருக்காக ஏதாவது செய்வேன் என்று சொல்லி அவர் தன்னுடைய மனசை மாற்றிருக்கிறாரு, புது மனிதனாக உருமாறுகிறாரு, கடவுளுக்கு உகந்த விதத்தில் தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்றாரு. அது மட்டுமல்ல, எண்ணற்ற ஆன்மாக்கள் மீட்பு பெற ஒரு சபையை ஏற்படுத்துகிறாரு. இன்றைக்கு இது மிகப்பெரிய ஆலமரம் போல விருட்சம் உலகமெல்லாம் பறந்து கிடக்கிறது. இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். நம்முடைய பாதுகாவலர் புனித இஞ்ஞாசியார் பைபிளை வாசிக்கிறாரு, புனிதருடைய வாழ்க்கை வரலாறு வாசிக்கிறாரு, கடவுளுக்காக ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்றார், பண்ணி முடிவெடுக்கிறாரு, செய்கிறார். இப்ப நீங்க லோயோலா நம்முடைய இஞ்ஞாசியோட திருவிழாவை வருஷம் கொண்டாடுறீங்க,
சரிங்களா? இது எத்தனாவது வருட திருவிழா? அந்த நம்ம கோயில் திருவிழா, பங்கு கோயில் திருவிழா 190 வருஷம். 40 பைபிள் பார்த்தோம், 40 வருடம் ஒரு தலைமுறை. நன்னாங்கு 16, ஓகே, ஏறக்குறைய 5வது தலைமுறை நீங்கள் இந்த திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கீங்க. விவிலியத்தின் அடிப்படையில் 40 வருடம் என்பது ஒரு தலைமுறை. சரிங்களா? இப்ப 190 5வது தலைமுறையினர் இந்த திருவிழாவை, லோயோலா இஞ்ஞாசியாருடைய திருவிழாவை, உங்களுடைய பாதுகாவலுடைய திருவிழாவை நீங்க கொண்டாடி கொண்டிருக்கிறீங்க. அப்ப 190 வருஷமா இந்த இடத்துல இஞ்ஞாசியாருடைய பரிந்துரை மிக அபரிவிதமாக கிடைத்திருக்கிறது. அதனால கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. உற்சாகத்தோடு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இப்ப 190 வருஷமா இந்த சாத்தம்பட்டி பங்குல எத்தனையோ கிளைப்பங்குகள் இருக்கிறது. எல்லாரும் ஊரு கூடி வந்து பங்கு சமூகமாக இணைந்து திருவிழாவை கொண்டாடுறீங்க. இந்த வருடம் உங்களை பார்த்து லோயோலா இஞ்ஞாசியார் கேட்கிறாரு, நான் ஆண்டவருடைய வார்த்தையை வாசிச்சேன், அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படித்தேன், புனிதருடைய வாழ்க்கை வரலாற்றை படித்தேன். நான் கடவுளுக்காக ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லி என்ன செஞ்சேன்னா, மனம் மாறி உலகத்திற்கு பின்னாடி போகாம மனம் மாறி கடவுள் எனக்கு கொடுத்த ஆற்றலை சக்தியை வீணடிக்காம மக்களுடைய வளர்ச்சிக்காக, சமூகத்தினுடைய மாற்றத்திற்காக, திருச்சபையினுடைய வளர்ச்சிக்காக என் ஆற்றலை, என் சக்தியை, கடவுள் எனக்கு கொடுத்த திறமைகளை, தாளந்துகளை நான் 100 மடங்கு பயன்படுத்தினேன். இப்போ உங்களை பார்த்து கேட்குறேன், நீங்க என் திருவிழாவை, எனக்காக நீங்க திருவிழாவை 190 வருஷமா எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க என் வாழ்க்கை வரலாறு 190 வருஷமா படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. என் வாழ்க்கையை 190 வருஷமா தியானிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. பல கோணங்கள்ல பல தலைப்புகளை சிந்திச்சுட்டு இருக்கிறீங்க. இந்த வருஷம் நீங்க எனக்காக என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி லோயோலா இஞ்ஞாசியார் கேட்கிறார். இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? கம்முன்னு அமைதியா இருப்போம் ஃபாதர். புதிய ஆலயம், ஓகே, புதிய ஆலயம் கட்டுவது அது ஓகே. அடுத்து வேற என்ன முயற்சி எடுக்க போறீங்க? அன்பு. கரங்களை தட்டி ஆண்டு நன்றி செலுத்துவோம்பா. உற்சாகமா கரங்களை தட்டி ஆண்டு நன்றி செலுத்துவோம். அடுத்து வேற என்ன பண்ண போறீங்க? வேற என்ன நீங்க செய்ய போறீங்க? டைம் ஆயிடுச்சுப்பா, முடிங்கப்பா, முடிக்கிறேன். நம்ம வேற இஞ்ஞாசியார் இந்த வருஷம் உங்களை பார்த்து கேட்கிறார், ஏய், நான் புனிதருடைய வாழ்க்கை வரலாறு படித்தேன், என் வாழ்க்கை கடவுளுக்கு அர்ப்பணிச்சேன், இன்னைக்கு என் வாழ்க்கை வரலாறு கடந்த 190 வருஷமா படிச்சுட்டு இருக்கிறீங்க. இப்ப நீங்க எனக்காக கடவுளுக்காக என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. என்ன பண்ண போறீங்க? இந்த பதிலுக்கு, இந்த கேள்விக்கு பதில் சொன்னீங்கன்னா பிரசங்கத்தை முடிச்சிடலாம். பங்கு மக்கள் மனமாற்றத்திற்காக. வெரி குட். அடுத்து வேற உடல் உயிர். அப்பாடி எங்கேயோ போயிட்டாருப்பா அவரு. உடல் உயிரெல்லாம் அவரு கொடுத்துருவோம். பிரியமானவர்களே, அந்த அண்ணன் தெரிஞ்சு சொன்னாரா தெரியாம சொன்னாருன்னு தெரியாது, ஆனா அன்பை கொடுக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கரங்களை மேலே விருத்தி பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. இந்த திருவிழாவில் இன்னைக்கு 6வது நாள், அப்படிதானே? 6வது நாள். இந்த முடிகிறதுக்குள்ள நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் தான். அது முடிஞ்சா நீங்க செய்யுங்க. அது நீங்க செஞ்சீங்கன்னா அது ஆசீர்வாதம். இந்த குடும்பம், உங்க பங்குக்கு பெருமை, உங்க குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதம். நான் உங்கள்கிட்ட இது தனிப்பட்ட, நீங்க சுய ஆய்வு தான். நீங்க உங்க சொந்தக்காரவங்கள்ட்ட, உடன் பிறந்தவங்கள்ட்ட, எல்லாருக்கிட்டையும் நீங்க மனம் விட்டு பேசுறீங்களா? இதுதான் இது உங்களோட சுய ஆய்வு. திருவிழா கொண்டாடுறோம், லோயோலா இஞ்ஞாசியாருக்கு திருவிழா எடுக்கிறோம், எல்லாம் செய்யறோம், மனம் மாற்றோம். அவரு மனம் மாறினாரு. சரிங்களா? உலக போக வாழ்க்கை போகணும்னு நினைச்சாரு. ஆனா கடவுளுடைய வார்த்தை வாசிக்கிறாரு, மனம் மாறினாரு. மனம் மாறி இன்றைக்கு கடவுளுக்கு உகந்த விதத்தில் ஒரு புனிதராக உயர்த்தப்பட்டு இருக்கிறார். இந்த வருடத்துல இந்த திருவிழாவில் இன்னொரு 4 நாள் இருக்குது. இன்னொரு 4 நாள் இருக்குது. இந்த 4 நாள்ல புனித இஞ்ஞாசியார் நம்மளை பார்த்து கேட்கிறாரு, எப்பா நீ ஊருக்கெல்லாம் உபதேசம் வேண்டாம்ப்பா, உங்க சொந்தத்துல, இரத்த உறவுல, ஊர்ல, பக்கத்து வீட்டுக்காரவங்களோட நீங்க கொஞ்சம் மனத்தாங்களோடு, மனக்கசப்போடு இருக்கிறீங்க. அது உங்களுக்கு தெரியும். நிச்சயமா இருப்போம், நமக்குள்ள மனக்காயங்கள் இருக்கிறது, கசப்புணர்வுகள் இருக்கிறது. அப்போ இந்த திருவிழாவில் ஆண்டவர் கேட்கிறாரு, லோயோலா இஞ்ஞாசியார் வழியா, நம்முடைய பாதுகாவலர் வழியா கேட்கிறாரு, நீங்க மனம் மாறுங்க, உங்களுடைய கசப்புணர்வுகளை விட்டு நீங்கள் மனம் மாறுங்கள், மனதார மன்னியுங்க, மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள், விட்டு கொடுத்து வாழுங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ செஞ்சுட்டாங்க, ஏதோ நடந்துருச்சு, நடந்ததை மாற்ற முடியாது, நடந்ததை மாற்ற முடியாது. ஆனா நடக்கிறத மாத்தலாமா முடியாதா? என்னப்பா, இனி வரக்கூடியதை நம்மளால மாற்ற முடியுமா முடியாதா?
கடந்த காலத்துல குடிமி சண்டை நடந்துச்சு, வாக்கிய வரப்பு சண்டை நடந்துச்சு, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. அது அவசரப்பட்டு வார்த்தை விட்டுட்டோம், அவசரப்பட்டு கை நீட்டிட்டோம், அவசரப்பட்டு போலீஸ் கோர்ட்டு கேஸ்னு போயிட்டோம். ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல முறைச்சுக்கிட்டு திரும்பிக்கிட்டு போகாம நம்மளால சமாதானமா அன்பொழுக வாழ முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதாப்பா? அப்ப இன்றைக்கு இந்த திருவிழா வழியாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி இதுதான். எல்லாரோடையும் சமாதானத்தோடு அன்போடு வாழுங்க. அப்ப கசப்புணர்வுகளை மாற்றுங்கள், காயங்களை மாற்றுங்கள், விட்டு கொடுத்து வாழுங்கள். அதுதான் ஆசீர்வாதம், அதுதான் ஆசீர்வாதம். நம்ம எல்லாருமே காயப்படுத்துவோம். நீங்க என்னைய காயப்படுத்துவீங்க, நாங்க உங்களை காயப்படுத்துவேன், வார்த்தையினால காயப்படுத்துவேன். இது கடைசி வரைக்கும் பிறந்தது முதல் இறக்கிற வரை நடக்கக்கூடிய சம்பவம். இதெல்லாம் ஒண்ணுமே செய்ய முடியாது, யதார்த்தம். ஆனா காலப்போக்குல என்ன செய்யணும் அப்படின்னா, அட போப்பா ஏதோ தெரிஞ்சு தெரியாம பேசிவிட்டான், என்ன அவன் புத்தி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி பெருமனதோட நம்ம மன்னிக்கின்ற பொழுது, அன்பு செய்கின்ற பொழுது, ஏற்றுக்கொள்கின்ற பொழுது இந்த திருவிழா உண்மையாகவே ஒரு புது மனிதனாக மாற்றக்கூடிய ஒரு உன்னதமான திருவிழாவாக இருக்கும். அதில் எல்லாரும் கண்களை மூடுங்க, இல்லை நேரம் நிமிர்ந்து உட்காருங்க, 2 கரங்கள் நெஞ்சில வச்சுக்கங்க, கண்களை மூடுங்க. உங்களையே நீங்கள் முழுமையாக ஒப்புக் கொடுங்க. இந்த பலிபீடத்தில் உங்களையே நீங்கள் முழுமையாக ஒப்புக் கொடுங்கள். மனமாற்றம் பெரிய பெரிய காரியம்லாம் இல்லை, சின்ன காரியம்தான். அன்பு செய்யணும், ஆனால் ரொம்ப கடினமானது. உங்களை காயப்படுத்திய நபர்கள், இன்னும் உங்களால் மன்னிக்க முடியாமல் இருக்கக்கூடிய நபர்கள், ஒருவேளை உங்கள் கணவன், உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைகள், நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் உங்களை அவமரியாதையாக பேசியிருக்கலாம், வயிறறிஞ்சு நீங்கள் சாபம் விட்டுருக்கலாம். இப்போ அதெல்லாம் அப்படியே பின்வாங்குங்க. ஆண்டவரே என் புள்ள நல்லா இருக்கணும், என்னுடைய சந்ததியை நல்லா இருக்கணும். அதுதான் மனமாற்றம். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டுங்க. இந்த அப்பரச காணிக்கைகளோட நம்ம முழுமையாக ஒப்பு கொடுங்க. இந்த அப்பமும் ரசமும் இப்படி இயேசுனுடைய உடலாக இரத்தமாக மாறுகிறதோ அதே போல நம்முடைய துன்பங்கள், துயரங்கள், நெருக்கடிகள் எல்லாம் மாறணும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று ஆண்டவர் சொல்கிறாரு. அதனால் கசப்புகள், காயங்கள், கவலைகள், சொல்லன்னா துயரங்கள், அவமானங்கள், நீங்கள் சந்தித்த ஏச்சு பேச்சுகள், நிற்கதியற்ற நிலைகள் எல்லாவற்றையும் அப்படி ஆண்டவருடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தரணும், புது மனிதனாக நீங்கள் உருமாறணும். அதற்கான அருளை வேண்டி தொடர்ந்து இந்த பலியில் நம்மை நாம் ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். அன்று விழுந்து நிற்போம். நம்முடைய தேவைகளை மன்றாட்டுக்களாக முன்வைப்போம். ஆசீர்வதிக்கவும், காலச்சூழலுக்கு ஏற்ப மக்களை வழிநடத்த தேவையான அருளை தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உருவான என் இறைவா, இன்றைய நவநாளை சிறப்பிக்கின்ற பாணிப்பட்டு இறைமக்களை ஆசீர்வதியும். நல்ல சுகம் தாரும், செய்யும் தொழில் சிறக்கவும், விவசாயம் செழிக்கவும், ஆடு மாடு பழுகி பெருகவும், குழந்தைகள் ஞானத்திலும் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறக்கவும் உமது அருள் தர உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். காக்கும் இறைவா, எம் பங்கில் உள்ள வயது முதிர்ந்தோரை ஆசிர்வதியும். அவர்களுக்கு தனிமையில் துணையாகவும் பாதுகாப்பாகவும் இருந்தருளும். நல்ல உடல் உள்ள ஆன்ம நலம் தந்து காத்திட உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மைகளின் நாயகனே எம் இறைவா, எம் பங்கில் புதிய ஆலய கட்டுமான பணிகள் தொடர்ந்து நடைபெறவும், அதற்கு தேவையான அருள் பொருள் உதவிகள் கிடைக்கவும், மக்கள் தங்களின் மனங்களை திறந்து தாராளமாக கொடுக்கூடிய வரத்தை தந்திட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சில மணித்துளிகள் மௌனமாக மன்றாடுவோம்.
தாயும் தந்தையுமான இறைவா, இதோ பிள்ளைகளுக்குரிய உணர்வுகளோடு உரிமையோடு எங்களுடைய தேவைகளை மன்றாட்டுக்களாகவும் பாதம் முன்வைத்திருக்கிறோம். எங்கள் தேவைகள் அனைத்தும் அறிந்து அவைகளை நிறைவேற்றி தந்துள்ள வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். தருகிறேன் இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். உனக்காக நானும் வாழ்ந்திடுவேன், உனக்காக நானும் வாழ்ந்திடுவேன். பலியனவே அன்பில் இணைந்திடுவேன், பலியனவே அன்பில் இணைந்திடுவேன். என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். தந்த காணிக்கை போல ஆர்வமாய் நானும் தருகிறேன். இலைக்கை வெண் தந்தது போல எளியவள் நான் என்னை தருகிறேன். தந்த காணிக்கை போல ஆர்வமாய் நானும் தருகிறேன். இலைக்கை பெண் தந்தது போல எளியவள் நான் என்னை தருகிறேன். அடியேனை ஏற்றிடுவாய், அன்புருவாய் மாற்றிடுவாய். அடியேனை ஏற்றிடுவாய், அன்புருவாய் மாற்றிடுவாய். என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். ஆண்டவர் எனக்கு வாழ்க்கை தெரிவிய திராட்சை மனிதர்கள் ஆன்மீக பானமாக மாறு வாழ்க்கை தருவார். உனதாய் மாறும் உனது தியாகம் உயர்ந்ததல்லவா. உயிரை அளிக்கும் அன்பை போல உயர்ந்த அன்பு உலகில் இல்லையே. உனதாய் மாறும் உனது தியாகம் உயர்ந்ததல்லவா. உயிரை அளிக்கும் அன்பை போல உயர்ந்த அன்பு உலகில் இல்லையே. உனதன்மை வாழ்ந்திடவே பலி பொருளாய் மாறிடவே, உனதன்மை வாழ்ந்திடவே பலி பொருளாய் மாறிடவே என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே இறைவா, புனித இஞ்ஞாசியாரின் விழாவில் நாங்கள் அளிக்கும் காணிக்கைகள் உமக்கு உகந்தனவாய் இருப்பனவாக. புனிதத்திற்கெல்லாம் ஊற்றாக நீர் ஏற்படுத்தும் தூய்மை மிகையும் மறைபொருள்கள் எங்களையும் உண்மையினால் புனிதப்படுத்துவனவாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித இஞ்ஞாசியாருடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறைப்பற்று மிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வான தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரலோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையின் நினைவு கூர்ந்தலும் சிறப்பாக எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மௌனமாக கூடி வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிப்போம். ஆண்டவரையும் பாதம் வந்திருக்கின்ற பிள்ளைகளாகி உங்களுடைய பங்கு மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசிர்வதியும் புலமாற்றமும் மனமாற்றமும் பெற்று அவர்கள் நல்ல ஒருபுடன் வாழச் செய்யும். தந்தையே, எம் புனிதரின் வழியாக உம்முடைய மகிமையை போற்றக்கூடிய, கிருபையை போற்றக்கூடிய, உமது இரக்கத்தை பறைச்சாற்றக்கூடிய இந்த நவநாள் உற்சவத்தின் 6ஆம் நாளில் இன்று சிறப்பு செய்கின்ற பாணிப்பட்டி ஊர் மேனேஜர் செங்கோல், அவருடைய ஊர் நிர்வாகிகள், இறைமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்த கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து இவர்களை ஆசிர்வதித்து இவர்கள் ஆசிரியப்படுகின்ற அத்தனை காரியத்தையும் கொடுத்து குடும்பத்திலே ஒற்றுமை, சமாதானம், மனமாற்றம், அவர்களுக்கு இருக்கின்ற பிணக்குகள் களையப்படவும், ஒற்றுமை பேணப்படவும், இன்னும் குழந்தை பாக்கியம், திருமண காரியங்கள், வேலைவாய்ப்பு, இன்னும் விவசாயம் செழிக்கவும், கால்நடையில் பல்கி பெருகவும், இன்னும் வெளிநாட்டில் பணியாற்றுகின்றவர்கள் பாதுகாப்பாக பணியாற்றவும், இன்னும் நல்ல மழையை கொடுத்து அவர்கள் மேம்பட அருள் புரியும். தந்தையே, இந்த திருப்பலியை போடுகின்ற அந்தோணிசாமி, அற்புதமேரி, சந்தானம், பிரிசிலா, கருணாகரன், டாக்டர் பெனடிக்ட், சுஜா, கார்மல், பிரிஜிட்ஸ், வின்சென்ட், மோசி, செபஸ்தியான், மரிய செங்கோல், ஆரோக்கியமேரி, மைக்கேல் குழந்தை தெரஸ், அலெக்ஸ் ஜோஸ்பின், மணியம் செபஸ்தியான், ஆரோக்கியம்மாள், சபரிமுத்து, மைக்கேல் சபரியம்மாள், ரெக்ஸ் விமலேஷ், ஜெயந்தி ரோசி, ஆரோக்கியம்மாள், மரிய செங்கோல், இவர்கள் குடும்பத்தாரை நிறைவாக ஆசிர்வதியும். இவர்கள் விரும்பி கேட்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும், உயர்கல்வி, கட்டுமான பணி, வேலைவாய்ப்பு, உடல்நலம், பிள்ளைகள் பேரப்பிள்ளைகளுடைய நலன், விவசாயம் செழிக்க அருள் புரியும்.
மேலும் உயிர்த்தெழுவோம். குறிப்பாக ஆண்டவரே, எங்களுடைய புதிய ஆலய கட்டுமான பணி ஒப்பிடுகிறோம். இதுவரை நன்கொடை கொடுத்த பகாரிகள், விசுவாச பரம்பல் பேராயும் அதன் பணியாளர்கள், நன்கொடையாளர்கள், பங்கு மக்கள், உறவினர்கள், வெளிநாட்டு நண்பர்கள், இன்னும் லிட்டில் வே அசோசியேஷன் லண்டன் அதனுடைய பகாரிகள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும். ஆண்டவரை, எங்களுக்கு நிதி உதவி கொடுக்கிருக்கின்ற கொலோன், லிட்டில் வே பீட்டர் கிளாவர், கோட்டன்பர்க், ஆஸ்திரியா, இன்னும் சேசு சபை இயக்கங்கள், நிறுவனங்கள் அனைத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய பங்கு மக்கள் இன்னும் தூண்டி எழுப்பி இந்த புனிதரை குழு பாதுகாவலர் கொண்டிருக்கின்ற எல்லா மக்களும் வாஞ்சியோடு இதற்கு தேவையான காரியங்களை செய்ய நீர் அருள் புரியும். ஆண்டவரை, எங்களுக்கு நன்கொடையாளர்களை அனுப்பியர்களும் மிக விரைவிலே எங்களுக்கு 6000 பேர் 6000 கொடுக்கக்கூடிய கிருபையை தந்து கட்டக்கூடிய கிருபையை தருவீராக. மேலும் உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கையில் இறந்து போன எங்கள் குடும்பத்தில் மறித்த அத்தனை பேரையும் ஒப்பு கொடுக்கிறோம். நம்முடைய குடும்பத்தில் மருத்துவர்களுக்காக ஜெபிப்போம். குறிப்பாக இந்த திருப்பலி நினைவு கூறப்படுகின்ற தெரசா, ரோஸ்மேரி, ஆரோக்கியம்மாள், அந்தோணி, சபரிமுத்து இவர்களுக்கு முடிவில்லா பேர்பத்தின் இளைப்பாறுதலை தந்துள்ளோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர், திருமுழுக்கு யோவான், திருத்தூதர்கள், சிறப்பாக ராயப்பர், சின்னப்பர், இழப்பு தொமையார், எம் திருத்தலத்தின் பாதுகாவலர் இஞ்ஞாசியார், அருளானந்தர் சவேரியார், பதுவை அந்தோணியார், வனத்தந்தோணியார், செபஸ்தியார், ஆரோக்கியநாதர், வனசின்னப்பர், புனித பியோ, புனித பேட்ரிக், புனித ரீட்டாமால் மற்றும் நவவிலாச வானக தூதர்கள், அதிதூதர்கள், தூயமிக்க மிக்கேல், கப்ரியல், ரஃபேல் அனைவுடனும் நாங்கள் நிலையான வாழ்விலை தோழமை கொண்டும் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து பாட வாழ்ந்திட வரமருள் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்யோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும்
எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியுடன் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதியருளும், எமக்கு அமைதியருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தம் ஒருவரையும் காத்த முடிவில்லாமல் வலிப்பதாக. நீரே உணவு, நீரே உறவு, நீரே என் வாழ்வு இயேசுவே, என்றும் மாறாத மறையாத நேசமே. நீரே என் உணவு, நீரே என் உறவு, நீரே என் வாழ்வு இயேசுவே, என்றும் மாறாத மறையாத நேசமே. உயிராகவா, என் உணவாகவா, விருந்தாகவா, திருவிருந்தாகவா. உயிராகவா, என் உணவாகவா, விருந்தாகவா, திருவிருந்தாகவா. நீரே என் உணவு, நீரே என் உறவு, நீரே என் வாழ்வு இயேசுவே, என்று மாறாத மறையாத நேசமே. வரும் யாவும் நலமானதே, எம்மை வாழ்விக்கும் மலை போல வளமானதே. வானின்று வரும் யாவும் நலமானதே, எம்மை வாழ்விக்கும் மலை போல வளமானதே. வானின்று வந்த
என்றும் மாறாத மறையாத நேசமே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். இறையேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைவனின் மகிமையை நம் புனிதரின் நவநாள் உற்சவத்தின் வழியாக உலகுக்கு பறைசாற்றி இறைவனை போற்றக்கூடிய இந்த 6ஆம் நாள் நிகழ்விலே இன்று சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற பாணிப்பட்டி ஊர் மேனேஜர் செங்கோல் அவர்களையும் ஊர் நிர்வாகிகள் இறைமக்கள் ஒவ்வொருவருக்கும் நாம் கைத்தட்டி நம்முடைய நன்றி வாழ்த்துக்களையும் தெரிவிப்போம். இன்று நம்முடைய அன்பு அழைப்பை ஏற்று இந்த நாளில் வருகை தந்து நமக்காக இந்த திருப்பலியை நிறைவேற்றி ஜெபித்து மனமாற்றம் எப்படி தேவை, மனம் மாறினால்தான் ஆண்டவரை சொல்லியிருக்கார். உம்முடைய சகோதரோடு மனத்தாங்கள் இருந்தால் இந்த காணிக்கையை வச்சுட்டு பீடத்தில் வச்சுட்டு அவங்களோட சமாதானத்தை கொண்டு ஏற்றுக்கொள்வார். அப்போ தான் நம்ம மனது விரும்புகின்ற ஒவ்வொரு காரியத்தையும் கொடுப்பார். ஆகவே அந்த நிலை இருக்க வேண்டும். எனவே அடிக்கடி சொல்லக்கூடியது, அபிரகாம் உடன் பிறந்தவன் சொன்னது, நமக்குள்ள வருத்தம் வேண்டாம். நீ கிழக்க போனால் நான் மேற்க போவேன், நான் வடக்க போனால் தெற்க போவேன். அந்த நிலை இருந்தால் நமக்குள் எந்த சிக்கலும் வராது. ஆகவே அந்த மனமாற்றம் ஆழமானது, அற்புதமானது. எனவே இந்த நிகழ்வு நம்முடைய வாழ்விலேயே நடைபெற வேண்டும். பல நேரம் நம்ம பழைய கோயிலில் அனுபவத்தை பார்த்துருக்கேன். 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகளாக நாங்கள் புணக்கமாக இருந்தோம், சேர்ந்துக்கிறோம் சாமின்னு வருவாங்க, தீர்த்தத்தை போடுவோம். கொஞ்ச நாள் கல்யாணம் முடிஞ்சோன்னா மீண்டும் திருப்பி பழைய கிளவி கதவை தரடின்னு போயிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. மாற்றம் வேண்டும், மன்னிக்க வேண்டும். அதுதான் நமக்கு தேவையானதாக இருக்கிறது. எனவே அந்த மனமாற்றம் பிள்ளைகள் இருக்க வேண்டும், தாய் தந்தைக்கு இருக்க வேண்டும், உடன்பிறந்தவருக்கு, ஊருக்கு இருக்க வேண்டும், எல்லாருக்கும் இருக்க வேண்டும். அந்த உணர்வோடு வாழ நாம் விரும்புவோம். அதை மையப்படுத்தி சிறப்பான ஒரு மறைவுரையை வழங்கியவர் நம்முடைய அருங்குடை இல்லத்தினுடைய இயக்குனர் தந்தை அவர்கள். கடந்த 4 ஆண்டுகள், இந்த ஆண்டு 5 ஆண்டுகளாக சீரும் சிறப்புமாக அந்த அருங்குடையை வழிநடத்தி மக்களை இந்த ஆன்மீக பாதையில் வழிநடத்தி கொண்டு இருக்கிறார். இந்த அருங்குடைக்கு நமக்கும் நல்ல ஒரு தொடர்பு. காரணம், ஒவ்வொரு மாதமும் நம்முடைய கிளை கிராமம் மகுதுப்பட்டி, பாணிப்பட்டி, உடையான்பட்டியில் வந்து இவருடைய குழுவினர் வந்து நமக்காக ஜெபிக்கிறார்கள், வீடு சந்திக்கிறார்கள், நற்செய்தியை வழங்குகிறார்கள். அதுக்கு முன்பாக நமக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள்.
எனவே இந்த சிறப்புமிக்க தந்தை எளியவர், யதார்த்தமானவர், வேகமானவர், இறை வார்த்தையை அறிவிப்பதிலே ஆழமான அனுபவம் கொண்ட தந்தை அவர்கள். எனவே இவர் சென்று துவரங்குறிச்சி போன்ற பங்குகளை பணியாற்றியிருக்கிறார். சிறப்பாக அற்புதமான பணிகளை செய்திருக்கின்ற தந்தை அவர்களை உங்கள் சார்பாக, என்னுடைய சார்பாக, பாணிப்பட்டி ஊர் மேனேஜர் சார்பாக, ஊர் நிர்வாகிகள் சார்பாக, இறை மக்கள் சார்பாக நாம் கைத்தட்டி நம்முடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்போம். தந்தை அவர்களுக்கு ஊர் மேனேஜர் செங்கோல் அவர்கள் பொன்னாடை போர்த்தி நம்முடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பார். நற்செய்தி 5 அப்பங்களை கொண்டு 5000 பேத்துக்கு உணவு கொடுத்தார். 5 அப்பங்களை கொண்டு 5000 பேத்துக்கு உணவு கொடுத்தார். லூக்கா நற்செய்தி. அதற்காக எனது தந்தை அருமை தந்தை அவர்களுக்கு இந்த முன்னாடி 2 மீன் துண்டுகளை கொடுத்து 2000 பேத்துக்கு அன்னதானம் கொடுத்தார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித இஞ்ஞாசியாரை நினைவு கூர்ந்து இப்புகழ்ச்சி பலி வழியாக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமது மாட்சியை நாங்கள் முடிவில்லாமல் புகழ இப்பலி எங்களை அழைத்து செல்வதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசி பெற்ற மக்களாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அன்பிற்குரியவர்களே, இந்த நாளில் என்னை அழைத்து இந்த திருப்பலி நிறைவேற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு, உங்களுக்காக ஜெபிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த உங்களுடைய பங்கு தந்தை அருட்தந்தை ஜான் பீட்டர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச் ஃபாதர். எங்கள் ஆன்மீக வழிகாட்டியே, இமையாயின் வழி சேர்ப்பிரே. தூய இஞ்ஞாசியாரே, துயரினில் ஆறுதலே, எங்கள் ஆன்மீக வழிகாட்டியே, இமையாயின் வழி சேர்ப்பிரே. வீரனாய் மகுடம் கொண்டீர், இரக்கத்தின் தூதனாய் மாற்றம் கண்டீர். ராணுவ வீரனாய் மகுடம் கொண்டீர், இரக்கத்தின் தூதனாய் மாற்றம் கண்டீர். ஆன்மீக தியானத்தில் அமைதி கண்டீர், ஆன்மீக தியானத்தில் அமைதி கண்டீர். இறையேசுவின் அன்பை எமக்கு தந்தீர். தூய இஞ்ஞாசியாரே, துயரினில் ஆறுதலே, எங்கள் ஆன்மீக வழிகாட்டியே, இமையாயின் வழி சேர்ப்பிரே. தூய இஞ்ஞாசியாரே, ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா
ஸ்துதியும் சோஸ்திர நமஸ்காரமும் உண்டாக